வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான வனதேவதை நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நம்ம பனித்துளியில ஆரம்பிச்சு பட்டாம்பூச்சி வரைக்கும் பார்த்தோம். சின்ன நத்தையில ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் பார்த்தோம். குட்டி குட்டி பூக்கள்ல ஆரம்பிச்சு குளிர்ச்சியான பழங்கள் வரைக்கும் பார்த்தோம். இனிமே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு தெரியுமா? காட்டுக்குள்ள மட்டும் இல்லங்க, நாட்டுக்குள்ளயும் குறைஞ்சிட்டே இருக்கிற மரங்களை பார்க்க போறோம். ஓடிட்டே இருக்க பட்டணத்துக்கு மத்தியில பாடிட்டே இருக்கிற பட்டிக்காட்டை பார்க்க போறோம். ஆமாங்க, மலைகளோட முகட்லையும் காடுகளோட இருட்டிலையும் வாழக்கூடிய பழங்குடி இனங்களை பார்க்க போறோம். இதெல்லாத்தையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுறதுக்காக நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல பாதம் பதிக்கிறாங்க சரித்திர ஆய்வாளர், ஓலைச்சுவடிகளின் நேசகர், கல்வெட்டியல் ஆர்வலர், தஞ்சை ஏடகத்தின் பொருளாளர், ஆசிரியர் ஜெயலட்சுமி அவர்கள் எழுத நமக்கு வழங்குகிறார். சுறுசுறுப்பான பேச்சுக்கும் துருதுருப்பான குரலுக்கும் சொந்தக்காரரான ஆர்ஜே ஸ்ரீவித்யா அவர்கள். வாங்க நேயர்களே, மழை தரும் மரங்களையும் மரம் தரும் இனங்களையும் கேட்டு 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 கொண்டாடலாம். ஹாய், ஹலோ, வெல்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். நான் எங்கள் குட்டி ஆர்ஜே ஸ்ரீவித்யா. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் இந்த குட்டி ஆர்ஜேவோட இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டை ஒரு சில பேர் வந்துட்டு வெடி வெடிச்சு கொண்டாடுவீங்க, ஒரு சில பேர் கேக் வெட்டி எல்லாம் கொண்டாடுவீங்க, ஃப்ரெண்ட்ஸோட வெளில போய் செலிப்ரேட் பண்ணுவீங்க, குடும்பத்தோட எல்லாரும் வெளியில போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க. இந்த மாதிரி மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியுமா? அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. புது புது விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறது கூட ஒரு வித சந்தோஷத்தை தான் கொடுக்கும். கவலையே வேண்டாம், நம்ம பட்டாம்பூச்சி இருக்கும்போது நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? ஆமாங்க, நம்ம பட்டாம்பூச்சி எஃப்எம்ல வாரம் வனதேவதை நிகழ்ச்சியில மரங்களை பத்தியும் பழங்குடியினரோட வாழ்க்கை முறை பத்தியும் வந்துட்டு நம்ம புது புது விஷயங்களை சொல்லுவோம். அதே மாதிரி இந்த வாரமும் நம்ம வனதேவதை நிகழ்ச்சியில வெண்ணாங்க மரத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மரம் தூசியை வடிகட்டக்கூடியது, மருத்துவ பயன் அதிகமுடையது, பூச்சிகள் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மரம். இந்த மரம் இந்திய தபால் துறையில அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஒரு பெருமைக்குரிய மரம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற மரம். தென்கிழக்கு ஆசியால வளரக்கூடிய இந்த மரத்துக்கு வட்டப்பொளவு மரம் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு. இந்த வெண்ணாங்கு மரத்தோட இலைகளை சாப்பாட்டு இலைகளா பயன்படுத்துறதுனால டின்னர் பிளேட் ட்ரீ, அப்புறம் பேயர் ட்ரீ, இது மட்டும் இல்லாம கர்னிகரா ட்ரீ அப்படின்னு இந்த மரத்தை சொல்றாங்க. இந்த மரம் எப்போதுமே வந்துட்டு பசுமையா இருக்கும். 30 மீட்டர் உயரமும் 1/2 மீட்டர் சுற்றளவு வரையும் வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரம் தான் இந்த வெண்ணாங்கு மரம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாலையோரத்தில் இந்த வெண்ணாங்கு மரம் வச்சுருப்பாங்க. இதன் மூலம் வந்துட்டு காற்று மாசுபாடு தடுக்கப்படுது. இந்த மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பலகைகள், பெட்டிகள், கட்டிடத்திற்கு தேவையான ரீப்பர்கள், மேசை, நாற்காலிகள், மரபொம்மைகள், இசைக்கருவிகள், ஒட்டுப்பலகை, தீக்குச்சிகள், கடைசல் மர வேலைகள் எல்லாமே செய்யப்படுது. மகாராஷ்டிராவில் உள்ள கொங்கணி பகுதியில் வாழ்ற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மை நோய் வந்துட்டு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதனால எல்லாருக்கும் புண்ணு வரும் தெரியுமா? அந்த புண்ணை போக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த மரத்துல உள்ள பூக்கள், பட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இந்த பூ பட்டையை அரைச்சி பொடியாக்கி அந்த பொடியை இந்த அம்மை நோயில வர புண்ணுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், நிழல் தரக்கூடிய ஒரு மரமாகவும் இருக்கும். ஒரு சில மரம்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் வந்துட்டு பட்டு போயிடும், இல்லை காஞ்சி இலையெல்லாம் கொட்டி போயிடும். ஆனால் இந்த மரம் அப்படி கிடையாது, எப்பொழுதுமே வந்துட்டு பசுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலிகள் அமைக்கிறதுக்கும் சரி, பூங்காக்கள், அப்புறம் நகரங்களில் ஒரு அலங்கார மரமாகவும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வெண்ணாங்க மரத்தோட இலைகள் எப்படி இருக்கும்னா, நம்ம கைகளை விரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அதாவது தாமரை இலை வந்துட்டு கிளைகளில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இளம்பச்சை நிறம் கலந்த சிவப்பு நிறத்தில் இதோட இலை இருக்கும். இந்த இலையோட மேற்புறம் பார்த்தீங்கன்னா வளவளப்பாக இருக்கும். இதோட நரம்புகள் எப்படி நம்ம கையில் உள்ள நரம்புகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த இலையோட நரம்புகளும் இருக்கும். இந்த இலை பார்த்தீங்கன்னா மிகுந்த மருத்துவ குணமுடையது. இந்த இலையோட பின்புறம் பார்த்தீங்கன்னா வெண்மை கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும். இந்த இலையோட முனையில் பார்த்தீங்கன்னா தான் அந்த நரம்பு எல்லாமே வந்துட்டு முடிவடையும். இந்த முடிவடைகிற பகுதி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பா, அதாவது கூர்மையா இருக்கும். இந்த இலைகள் பார்த்தீங்கன்னா புகையிலையை வந்துட்டு சேர்த்து கட்டுறதுக்கு, அப்புறம் கூரைகள் வேயறதுக்கு, இது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு சாப்பாட்டுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. விலங்குகளுக்கு தீவன பொருளாகவும் இந்த இலை இருக்கு. இந்த வெண்ணாங்கு மரத்தோட பூவை பார்த்தீங்கன்னா மிக பெருசாகவும் மிகுந்த வாசனையுடையதாகவும் இருக்கும். இந்த பூ வந்துட்டு வெண்மை நிறத்துல இருக்கும். புள்ளி இதழ்கள் தடிமனா இருக்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வாமத்தை பூ மாதிரியே வந்துட்டு இந்த பூவோட 5 இதழ்கள் இருக்கும். இந்த பூவோட இதழ்களுக்குள்ள தீக்குச்சி மாதிரியே வந்துட்டு வெண்மை நிறத்துல மகரந்த குழாய்கள் இருக்கும். வவ்வாலுக்கு இந்த பூ வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். காஞ்ச பூ இருந்தாலும் அந்த பூ வந்துட்டு இந்த வவ்வால்கள் சாப்பிடும்.
பீரோல நம்ம அடுக்கி வச்ச துணி பூச்சி ஸ்மெல் வரக்கூடாது, பூச்செல்லாம் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் மடிச்சு வச்சிருந்தா அது வேற மாதிரி ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடாதுங்கிறதுக்காக தாழம்பூ மகிழம்பூலாம் வைப்போம்ல, அதே மாதிரி இந்த வெண்ணாங்கு பூவையும் வந்துட்டு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி வெண்ணாங்கு பூ வந்துட்டு வைக்கிறதுனால இந்த பூச்சிகள் வந்துட்டு கிட்டவே வராது, நல்ல நறுமணமாகவும் இருக்கும் நம்ம துணிகள் எல்லாமே. மலர் மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுது. அதாவது பீகாரில் உள்ள அசாரிபாத் மலைவாழ் மக்கள் வந்துட்டு இந்த பூவை அஜீரணம், உடல் வறண்டு போகிற தன்மை, சிறுநீருடன் ரத்தம் புகுதல், இந்த மாதிரி நோய்களுக்கு வந்துட்டு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இப்போவும் இந்த மாதிரியான வியாதிகளுக்கு இந்த வெண்ணாங்கு பூவை தான் வந்துட்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. காற்று தடுப்பு வேலி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெண்ணாங்கு மரத்தை வந்துட்டு சூஸ் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி காற்று தடுப்பு வேலிகளுக்கு இந்த வெண்ணாங்கு மரம் வந்துட்டு ஒரு சிறந்த மரமாக பயன்படுத்துகிறாங்க எல்லாருமே. அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தலாம். சரி, ஓகேம்மா, இந்த மரத்தை பற்றி நிறைய சொல்லிட்டா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மரம் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. வாங்க சொல்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த மரம் நெல்லை மாவட்டம், ஆனைமலை, புதுக்கோட்டை, சேலம், தர்மபுரி இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கு. இந்த மரத்துலேயே வந்துட்டு வேறு சில வகைகளும் இருக்கு. இந்த வகைகள் எல்லாமே வந்துட்டு நிறைய இடங்கள்ல பரவி இருக்கு. அது மாதிரி வண்டலூர் காடுகள்லையும் வந்துட்டு இந்த மரம் அதிகமாக காணப்படுது. குறிஞ்சிப்பாட்டில் பார்த்தீங்கன்னா கோடை காலத்தில் மலரக்கூடிய பூவாகவும் வெண்ணிறத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூவாகவும் இந்த மரத்தை வந்துட்டு வர்ணிச்சிருக்காங்க. மலர்கள் வந்துட்டு வீக்கம், புண்கள், வெண்புள்ளி போன்ற நோய்களுக்கு வந்துட்டு பயன்படுத்தப்படுது. மிகவும் அழகான இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா இரவில் வளர்ந்து காலையில் உதிரக்கூடிய ஒரு பூ தான் இந்த பூ. இந்த மரத்தோட விதைகள், வேர் செடிகள், குச்சிகள் மூலம் வந்துட்டு இந்த மரத்தை வந்துட்டு நம்ம வளர்க்கலாம். அதிக மருத்துவ குணம் கொண்ட இந்த வெண்ணாங்கு மரம் தற்போதைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாகிட்டு வருது. அதை வளர்க்க வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு கூறி இன்றைய வனதேவதை நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் குட்டியார்ஜி ஸ்ரீவித்யா. மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் பட்டாம்பூச்சி எஃப்எம். டாடா. பட்டாம்பூச்சி எஃப்எம் கேளுங்க, கேட்டுத்தான் பாருங்க. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது வண்ண தேவதை. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஆர்ஜே ஸ்ரீவித்யா அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், மீண்டும் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி எஃப்எம் தயாரிப்பு. தெய்வீக மனம் பரவ, உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்க, செல்வம் பெருக, எதிர்மறை சிந்தனைகள் தவிடுபொடியாக, எல்லா தடைகளும் வெற்றிப்படிகளாக மாற்றம் பெற, குபேரலட்சுமி கடாட்சம் பெற, மன நிம்மதி, ஆரோக்கியம், அமைதி பெருக, இறக்குமதி செய்யப்பட்ட BGM நம்பர் 1 பாரத் சாம்பிராணி வாடிக்கையாளர்களின் நலன் கருதி டோர் டெலிவரி மொத்தமாகவும் சில்லறையாகவும் செய்யப்படும். திருச்சி, கரூர், தஞ்சை மாவட்டங்களுக்கு சிறப்பான ஏஜென்சிகள் வரவேற்கப்படுகிறார்கள். 8124472168 என்ற அலைபேசி எண்ணுக்கு அழைத்து மேலதிக தகவல்களை பெறவும். உங்கள் இல்லங்களிலும் தொழில்கூடங்களிலும் இந்த அற்புத சாம்பிராணியை உபயோகித்து பாருங்கள், மாற்றத்தை உணர்வீர்கள். BGM நம்பர் 1 பாரத் சாம்பிராணி. முயற்சி நம்முடையது, முடிவு இறைவனுடையது.